ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவை வந்து விஷ்ணு உள்ள வராங்க. சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, நான் வந்து விஷ்ணு உள்ள வந்தாங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு ஆல்ரெடி நம்ம ஜாக்லின் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுதான் நடந்திருக்குது. சௌந்தர்யா விஷ்ணு உள்ள வந்தோடனே ஒரு கேக்காட்ட ஒன்று ரெடி பண்ணாங்க, ஒரு பிளேட்ல வில் யூ மேரி மீன்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. அதை வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் மீடியா முன்னாடியே அவங்களுடைய ப்ரொபோசல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆமா, நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பழைய சீசன்ல வந்து ஒருத்தங்க ஆல்ரெடி உள்ளே இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க வெளியே வந்து. ஆனா இந்த சீசன்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல இருக்கிறவங்களும் போன சீசன்ல இருந்தவங்களுக்கும் வந்து இந்த டைம் வந்து மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது 2 ஜோடிங்க, ஒரு ஜோடி கிடையாது. அர்ச்சனா அண்டு அருண் பிளஸ் சௌந்தர்யா அண்டு விஷ்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்தது இல்லாம அவர் போன சீசன்லயே கொஞ்சம் நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவாரு. இப்பயே உள்ள வந்துட்டு, அதாவது பாய்ஸ் டீம் தனியா கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போய் சொல்ற அப்படி இந்த மாதிரி விஷால் நீங்க வந்து பண்ணது வந்து தப்பு. அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா பத்தி தப்பா பேசியிருப்பீங்க. அதை வந்து நீங்க வந்து அப்ப சாரி கேட்டிருந்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருக்கும். நீங்க அதை கேட்கவே இல்லை, அதை அப்படியே கண்டினியூவா அந்த டாபிக்கா மறந்துட்டீங்க. ஓ, அவங்க ஆடுறதுனால சப்போர்ட் பண்றாரா? இல்ல, கரெக்டா தான் பேசினா அப்படியே அவரு. ஏன்னா இது ஒன்னும் 3 வாரம் தான் இருக்கு. இந்த 3 வாரம் சண்டை போறது வேஸ்ட் தான். ஏன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான், கேமே முடிய போகுது. இன்னும் சண்டை போறது வேஸ்ட். அதாவது சண்டைனா அடுத்தவங்க பத்தி பேசி பேசி போறத விட டாஸ்க் எப்படி ஜெயிக்கலாம், கேஷ்பேக் வந்து யார் எடுக்கலாம், அதை பத்தி திங்க் பண்ணாலே நல்லாதான் இருக்கும். அதான் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னேறலாம். இதை நான் ஷார்ட் பீரியட் தான், எவ்வளவு நாள் எப்படியோ இந்த மாதிரி உருட்டிட்டாங்க, இனிமே உருட்ட முடியாது. பின்னாலே கிட்ட வந்தோடனே நான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அததான் வந்து விஷ்ணு சொன்னா அப்படி. விஷால் ஆமா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து எப்படி இவ்வளவு நாள் வந்து உள்ள இருக்கிறாங்க, அவங்க கேமே ஜெயிக்கிறதே கிடையாது, எப்படி உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் விஷ்ணு என்ன சொல்ற அப்படின்னா, கேமுங்கிறது அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் நடக்கிறது. அந்த ஷோ வந்து ஒரு 2 நிமிஷம், நம்மளுக்கு 24 மணி நேரத்துல வந்து அவங்க போறது 1.5 மணி நேரத்துக்கு போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த டாஸ்கோட வந்து ஒரு 1/2 hour தான் போடுவாங்க. மித்த நேரத்துல அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அதெல்லாம் தான் பிடிக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னதுதான் வந்து விஷ்ணு கரெக்டா சொன்ன அப்படி. அது ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன்னா டாஸ்க் நம்மளுக்கு காட்டுறதெல்லாம் கம்மி நேரம் தான். மித்தபடி உள்ள வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலைன்னா இந்த ஷோவே கிடையாது. ஆக்சுவலா அந்த டாஸ்க் எதுக்குன்னா, இவங்க ஏதாச்சும் லீட் எடுத்து பண்றதுக்காக அந்த டாஸ்கே கொடுக்குறாங்க. டாஸ்க் வச்சாதான் அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும். சண்டையை வச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஓடும். எதுவும் கிடைக்கிறா அந்த டாஸ்க்ல இருந்து லீட் எடுக்கணும். ஆமா, அதுதான் டாஸ்கே வைக்கிறது. அது விஷ்ணு கரெக்டா சொன்னா அப்படி. அது சொன்ன முடுக்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் விஷால் போய் சௌந்தர்யா கிட்ட வந்து சாரி கேட்கறாங்க. இது மாதிரி சொன்னது நம்ம சௌந்தர்யா எப்பயும் மேல டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி, சரி பரவாயில்ல விடுங்க, இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா உள்ள வராங்க. அர்ச்சனா வந்து அருண் கிட்ட வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இப்பதான் அருணோட மூஞ்சில வந்து பிரகாசமே தெரியுது. ஆக்சுவலா ரொம்ப ஒரு 2-3 நாளா வந்து ரொம்ப பயந்து இருந்த அப்படி. அதாவது கேரக்டர் வந்து எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படிங்கறதுனால, அதான் சாரிங்க, ப்ரொஜெக்ட்னு சொன்னாலே அருணுக்கு கோவம் வரும். கேட்டா அது எப்படி நீ மார்க் பண்ணலாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாருக்கும் மஞ்சரிக்கும் வந்து சப்போர்ட்டா வந்து ஈரோடு மகேஷ் உள்ள வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு சப்போர்ட்டா வந்து அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச அவங்க அம்மா கேரக்டரா, பொண்ணு கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உள்ள வராங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். நேத்தோட எபிசோட் பாத்தீங்கன்னா ஜெப்ரியோட ஃபேமிலி வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, வந்து முடிஞ்சு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து சௌந்தர்யா ஏதாவது பிடிக்கும், ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அன்சிதாக்கு வந்து வலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, வலையெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அருணோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. அதுல ஒரு சர்ப்ரைஸ், அருண் வந்துட்டு வீட்டுல வர முடியாது, ஸோ நாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபரன்ஸ் ரூம் கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், இன்னும் கொஞ்சம் லிவிங் ஏரியால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சர்ப்ரைஸா உள்ள ஆல்ரெடி அனுப்பி விட்டாங்க. அருண் பயந்துட்டாரு யாருக்கு ஏதாவது ஆயிடுச்சு வேணும்னு. அப்படி எதுவும் ஆகல. அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பிக் பாஸ் இந்த டைம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, அப்புறம் அருணுங்க வந்து சொன்னாங்க, அருணோட அப்பாவை என்ன சொல்ற அப்படி, முத்து நீ ஒரு அண்ணன் தம்பியாட்ட அப்படின்னு சொல்ற அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாரோட ஃபேமிலி இருந்தாங்க. உண்மையாவே சொல்லணும்னா இப்ப முத்துக்குமார வர வேலை வந்து நல்லா எல்லாத்தையுமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா
அவங்க ஃபேமிலி வந்தாங்க. பையனை பத்தி பெருமையா பேசினாலும் உண்மையாவே வந்து முத்துக்குமாரோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ஏதோ நார்மல் ஃபேமிலியாட்ட தான் இருக்குது. அப்ப கூட நம்ம இதுல முத்துக்குமார் என்ன சொல்றாரு, உள்ள கூட்டிட்டு போய் அப்பாவுக்கு ஒரு நல்ல செப்பலா ஒண்ணு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற எல்லா கேமரா வந்து முத்துக்குமாரோட அப்பாவோட செப்பலை தான். கேமரா பத்தலன்னா வாடகைக்கு வாங்கிட்டு தான் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போக்கஸ் எங்க பண்ணிட்டாங்க. இல்ல உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு பதவி செப்பல் ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு செப்பல் எப்படி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அப்படி அதுக்கா அப்படியே போக்கஸ் ஃபுல்லா அப்படியே காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமாரை பத்தி அவங்க அம்மா பேசினது எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது அவங்க சொன்னது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க முத்துக்குமாரை வச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உண்மையே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லினோட வீட்டுல இருந்து வந்தாங்க. லாஸ்டா ஜாக்லின் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அது ஜாக்லினோட வீட்டுல இருந்து வந்தப்பதான் என்னால பார்க்கவே முடியல. அதாவது டிவி ஆஃப் பண்ணிட்டேங்க. உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு அழுக ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா அவங்க பாட்டு போட்ட உடனே அழுதுட்டே ஓடுது. அந்த இது போய் பேசுறது, திரும்ப இவங்க வந்து முரண்பாடு யாரு இருக்குன்னு சொல்ல சொன்னா வந்து எடுத்தோடனே வந்து சௌந்தர்யா பாக்குறாங்க ஜாக்லின் அவங்க வீட்டுல. ஆனா அவங்க வீட்டுல வந்து சௌந்தர்யாவை சொல்லல, ஜெப்ரிய சொல்றாங்க. அப்பயே அவங்களுக்கு பொறுக்கல. திரும்ப போய் என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் யார் ரயான் கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து சௌந்தர்யாவை தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஜெப்ரிய சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து அதிகமா இருக்கிற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஆக்சுவலா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், வீக்கெண்ட்ல போன வீக் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்லி முடிச்சுட்டு போவாரு. அதாவது நம்ம ஜாக்லின் சொல்லுவாங்க, எப்படிதான் ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்த ஆடியன்ஸ், அதாவது யார் யார் பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா மஞ்சரி, முத்துக்குமார், ஜாக்லின் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க மஞ்சரி, நம்ம 3 பேர்த்தோட ஃபேன் வந்து இந்த வீக் சூப்பரா ஓட்டுனாங்க அப்படின்னு சொன்னப்ப ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அப்படி இருந்தாலும் சௌந்தர்யாக்கு அந்த கிளாப் வந்தது, அது வந்து எனக்கு வந்து பொறுத்துக்க முடியல. அதாவது அவங்க வன்மம் நிறைய இருக்குது ஜாக்லினுக்குள்ள. அவங்க 2 பேரும் தான் க்ளோஸா சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில நம்மளை விட்டு அவளே சொல்றாங்களே அப்படின்னு. அதாவது ஜாக்லினுக்குள்ள வந்து வன்மம் அதிகமா இருக்கு. அதாவது தான் தெரியணும், பேசவே விடுறது இல்ல ஜாக்லின் யாரையுமே. ஆனா அதை சொன்னா வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடும். கேட்டா வந்து நான் பிக் பாஸ்ல வந்து பேசதான் வந்தேன், அமைதியா இருக்க வரல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே இவங்களை வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம், தெரியாம இவ்வளவு வீக் வச்சுட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷோலாம் முடிஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிள் வர்றாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ்ல வந்து இப்படி நடந்ததே கிடையாது. எப்பயுமே வந்து ஃபேமிலி வந்தாங்கன்னா அதோட முடிச்சிருவாங்க. இந்த டைம் தனியா வந்து ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு அந்த மாதிரி நிறைய உள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலா இந்த வருஷம் இந்த சீசனு ஒரு டிஃப்ரெண்டா தான் போயிட்டு இருக்குது. ஷோவில் நடக்கிற நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், டாஸ்க் ஆகட்டும், ஆக்சுவலா ஹாஸ்ட் பண்றதே மாத்திட்டானுங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டா தான் போகுது. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீக் வந்து டிக்கெட் டு ஃபைனல். அதுல யார் ஜெயிக்கிறாங்க டேரக்டா ஃபைனல் போவாங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அநேகமா டிக்கெட் டு ஃபைனல் வந்து முத்துக்குமார் நல்லா விளையாடும். அப்படி மஞ்சரி சொல்ல வேண்டாம், அருண் கொஞ்சம் எனர்ஜி ஆயிட்டா, தீபக்கை விட அருண் கொஞ்சம் எனர்ஜி ஆயிட்டா அப்படி. அதனால அருண் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. முத்துக்குமாரை விட அருண் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. பாக்கலாம் நாளைக்கு வந்து எவிக்ஷன் யார் வரலான்னு தெரியல. ஆக்சுவலா ஓட்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அன்சிதாக்கும் ஜெப்ரிக்கோ. இவங்க 2 இடத்துல யாரு எவிக்ட் ஆகலான்னு பாக்கலாம் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.